நடிகர் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை திமுக ஆரம்பத்திலேருந்தே பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ தவக கட்சி தொடங்கி விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ளே வந்தாரோ அப்பத்துல இருந்தே இந்த பரப்புரை வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சிக்காரங்களுமே கிட்டத்தட்ட அப்படி தான் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். அவர் அரசியலுக்கு வந்தவுடன் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு உண்மையிலேயே வந்து இவர் பாஜகவோட பி டீமாக தான் உள்ளே இறங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தமிழகம் முழுக்கவே ஏற்படுச்சு. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஆனால் கரூர் ரோட் ஷோவில் நடந்த அந்த மரணங்கள், அந்த மரணத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் நடந்த அந்த அதிரடியான திருப்பங்கள், திமுக அமைச்சர்கள்லாம் களத்தில் வந்து நின்று அழுது, இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரியே அந்த இடத்துல தெரிஞ்சு. திமுகவும் நாம் தமிழர் கட்சியோட முழு ஐடி விங்குமே விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் முழுக்க முழுக்க கொலைகாரர்கள் அப்படின்னே பேசுனாங்க. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் அவ்வளோ பெரிய கொண்டுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக எல்லா ஊடக நிகழ்ச்சிகள்லையும் தொலைக்காட்சி விவாதங்களையும் அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அவரும் விஜய் அவர்களும் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியாக அந்த சம்பவம் நடந்த உடனே போயிட்டு அப்புறம் சில நாட்களுக்கு அமைதியாக இருந்துட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தார். இது வந்து மக்கள்கிட்ட ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. உண்மையிலேயே இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் மக்களுக்கு இப்படி ஒரு இன்னலை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. இந்த கரூர் மரண சம்பவங்களை வந்து தமிழக அரசு விசாரிக்கக்கூடாது, தமிழக அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிபிஐ விசாரணை கோரினார். அப்பவும் முழுக்க வந்து இவர் பாருங்க மாநில காவல்துறையிலும் தப்பிச்சு மத்திய காவல்துறையிட்ட ஐக்கியம் தேடுறாரு, அப்போ இவர் வந்து முழுக்க பிஜேபியோட டீம் தான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மறுபடியும் பேசினாங்க. எந்தெந்த வாய்ப்புகள்லாம் கிடச்சிச்சோ அதில் ஃபுல்லாக வந்து இதை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அப்புறம் அந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக இது கடையில் அந்த ரோட் ஷோ இதெல்லாமே அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ முதல்ல வந்து பிஜேபி டீம்னாங்க, அப்புறம் அந்த கரூர் விவகாரத்தை வச்சு அவர் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. கொலைகாரன்னே சொல்லிட்டாங்க. அது அந்த 3-4 நாட்கள் நடந்த சம்பவங்கள்லாம் முழுக்க ஒரு அதிர்வலையை, ஒரு அதிருப்தியை தவகவினர் மீது ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் தமிழ்நாட்டில் எல்லாமே இருந்துச்சு. எல்லா ஊடகங்களுமே தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு போச்சு. அதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை மிரட்டி தன் பக்கம் இழுக்கணும், அந்த கூட்டணி நேரங்கள்லாம் வந்து இந்த கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தீவிரமாக பண்ணும்போது தான் அந்த 2 முறை சிபிஐலேருந்து நோட்டீஸ் கொடுத்தவங்க விசாரணைக்கெலாம் கூப்பிட்டாங்கல்ல, விஜய் அவர்களையும் அந்த வழக்குக்குள்ளே சேர்த்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக உள்ளே சேர்த்து கொண்டு வந்த போதெல்லாம் அப்போ தான் மக்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நெருக்கடியை இவர் கொடுத்தும் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ளே இவர் போகலை அப்படிங்கிறது வந்து அந்த பாஜக பி டீம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலேருந்து அவரை வெளியே கொண்டு வந்துச்சு. முழுக்க அந்த பிம்பத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அந்த சிபிஐ விசாரணைகள் வந்து நெருங்கி வரும்போது அந்த கூட்டணி விவகாரங்கள்லாம் முடிவு செய்யப்பட்ட சூழல்களில் அந்த பிம்பம் முழுமையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு வாதம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் அப்படிங்கிற வாதம் எங்கேயுமே இல்லை. அப்போ அதை அவர் கடந்து வந்தாச்சு. அடுத்த கொலைகாரன் அப்படிங்கிற விஷயமும் பொதுவாக தமிழக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்ட விஷயம். இதில் வந்து ஆளுங்கட்சி ஏதோ ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இதை வைத்து அரசியல் செய்வதற்கு மத்திய அரசும் ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதுலேயும் வந்து அவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணாங்க. அதுவும் நடக்கலை. இப்போ கடைசியாக அவர் போகிற இடங்களில் ஃபுல்லாக குடிகாரன், அவர் போகிற இடத்துலாம் பாட்டில் கொண்டு போகிறாரு, 6 மணிக்கு மேலே அவர் எங்கேயும் இருக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா 6 மணிக்கு மேலே அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியும் தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாங்க. அதை வலு சேர்க்கும் விதமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய ஊடகங்களுடைய இணையதள பக்கங்களில் 6 மணிக்கு மேலே இவர் எங்கேயுமே இல்லை, 4 மணிக்கு மேலே இவர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் போட்டு அதை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு பக்கம். கடைசியாக இப்போ இந்த தேர்தல் யாரெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பரப்புரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பட்டியலை எடுத்து போடும்போது நிறைய இடங்களில் வந்து இவர் போகவே இல்லை, அனுமதி கொடுத்தும் காவல்துறை அனுமதி கொடுத்தும் போகலை. அப்போ இவர் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திமுகவை விட யார் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட ஐடிவியும் பேசிகிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு 3 நாளாக தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டே இருக்காரு. பிரச்சாரத்துக்கே எங்கேயும் போக முடியலை மக்களை சந்திக்க, இவர் எப்படி வந்து மக்களை சந்தித்து மக்கள் நல்லது பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். இதே நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் அவர் சொல்லும்போது, மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான மக்கள் பணி ஆட்சியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களா சிந்திச்சு தான் ஓட்டு போடணும். தேவைப்பட்டால் போட்டியிடக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இனி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து தெருவா போய் வாகனங்களை பிரச்சாரம் பண்ணுறது, வீடு வீடாக போய் ஓட்டு பிச்சை கேட்கறதுலாம் சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இதே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கார். அவர் ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இன்னும் சில தினங்களில் தேர்தல் இருக்குது, நாளையோட பிரச்சாரங்கள்லாம் முடிவடையுது. இந்த சூழலில் வந்து மக்களுடைய மனநிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலை.
அந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒரு சைடில் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம முன்னாலே ஒரு காணொலியில் சொன்னோம். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக உள்ள ஊடகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாகவும், எதிர்க்கட்சிக்கு சாதகமாக உள்ள ஊடகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுக எப்போதும் போல, திமுகவோட தலைவர்கள், அமைச்சர்கள், பேச்சாளர்கள் எல்லாருமே எப்போதும் போல அதிமுக தான் எங்களோட எதிரி அப்படிங்கிற ஒரு நேரேஷன்லேயே அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் திமுகவோட ஐடிவிங் முழுக்க வந்து விஜயை டார்கெட் பண்ணி மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் நம்ம சொல்லவே வேண்டாம். ஐடிவிங் முழுக்க விஜய் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. வெளியே பிரச்சாரங்களில் பேசக்கூடிய நபர்கள் மட்டும் சாட்டை துரைமுருகன் ஆரம்பித்து அந்த கட்சியோட முன்னணி பேச்சாளர்கள் எல்லாருமே அப்பப்போ லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறாங்க. அதையும் சமீபத்தில் இப்போ காரைக்குடியில் சாட்டை துரைமுருகன் பேசும்போது திமுக காரங்களை வந்து நாங்கள் அடிக்க வேண்டாங்கிற முடிவில் இருக்கோம், அவங்க எங்களோட பங்காளிகள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். நாங்கள் அடித்தாலும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க, அவங்க ரசிக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். இதில் இப்போ நமக்கு வந்து விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீமா, ஏ டீமா, சி டீமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில், இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல்களில், அதுவும் ஈரோடு இடைத்தேர்தலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போர்க்களமாகவே அது இருந்துச்சு. சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு போனாரா, அந்த புலிகளின் தலைமையை சந்திச்சாரா அப்படிங்கிறது தொடர்பாக அவர் போகவே இல்லை, அவர் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் அவர் கட்டுக்கதைன்னு சொல்லி ஒரு டீம், இல்லை அவர் போனார் பார்த்தாரு பேசினாருன்னு சொல்லி இன்னொரு டீம், நாங்கள் தான் அந்த இயக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய ஊடகங்களில் குறிப்பாக ராவணன் மீடியாலெலாம் பேசின அந்த காணொலிகள்லாம் வந்து அதை சுற்றியே ஒரு பெரிய வாரே நடந்துச்சு. அவர் முழுக்க போய் சொல்கிறாருன்னு சொல்லி திமுக ஊடகங்களும், இல்லை அவர் உண்மையை தான் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்களும் பேசி அது ஒரு பெரிய வாராவே நடந்து ஒரு பெரிய போர்க்களமாக நடந்துச்சு திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சி இடையில. இதுக்கு முந்தைய தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சியோட முழு ஃபோக்கஸும் காங்கிரஸ் மேலேயும் திமுக மேலேயும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஒரு பேருக்கு நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த நம்ம மீது ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து திமுக கூட டீல் போய் பணம் வாங்கிட்டு தமிழக கட்சி கழகத்தை விமர்சிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது உண்மையாயிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பேசுகிறாங்களே தவிர, ஆனால் முழுக்க வந்து இந்த திமுக மீது எந்த வலுவான தாக்குதலையும் இந்த தேர்தலில், இந்த பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி வைக்கல. அந்த முழு தாக்குதலும் எங்கே திரும்பிச்சு அப்படின்னா தமிழக கட்சி கழகம் மீது திரும்பிச்சு. ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்களேன். சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார்ல, நான் தனியாக இருந்து இந்த திமுக எதிராக, இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு எதிராக போராடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் தம்பி விஜய் வந்தால் எனக்கு அது ஆதரவாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை அவருக்கு தேர்தல் களத்துக்குள்ளே வரும்போது ஏற்கனவே இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் வைக்கக்கூடிய ஒரு வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் தேசிய அரசியல் காலத்துலேயும் ஒரு கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 2-3 கட்சிகள் வரணும், போட்டியே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்டெல்லாம் அவங்க பேசினாங்க அந்த 2016-17 காலகட்டம். இப்போ இந்த விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது இவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இவங்க 2 பேருமா சேர்ந்து திமுகவை கார்னர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட முக்கிய இலக்கே என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலேருந்து அகற்றுறது தான். அதனால தான் அவர் ஆரம்ப கட்டங்களில் வந்து அதிமுக ஆதரவு கொடுத்து இலை மலர்ந்தால் ஈழ மரம்லாம் சொன்னார். அது கடைசியில் இலை மலர்ந்து இலை மேலே தாமரை மலர்ந்துச்சு, அது வேறு விஷயம். பட் அவர் சொல்லி இந்த அஜெண்டாஸை தான், எங்களோட ஒரே நோக்கம் திமுகவை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவது தான் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அந்த நோக்கத்திலேருந்து திசை மாறி இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பல வாய்ப்புகளை பலருக்கு உருவாக்குச்சு. தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் வந்து இப்போ விஜய் அவர்களோட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு பலமான ஒரு அணியாக இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஒரு ஆதரவு, மக்கள் ஆதரவு, ஓட்டு வங்கிலாம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் அவங்க விட்டாங்க. சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை வரவேற்று 2 பேருமே வந்து கூட்டணிலாம் வைக்க வேண்டாம், தனித்தனியாகவே களம் கண்டாலுமே அந்த வருகையை வரவேற்று 2 பேரும் சேர்ந்து அப்போ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா திமுக இதோட காலியாக இருந்திருக்கும். ஆனால் அதையும் அவங்க பண்ணல. அப்போ இதில் முழுக்க அந்த விஜய் அவர்கள் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறத தாண்டி, அப்படி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தாண்டி, சீமான் அவர்கள் ஒரு கூலிப்படையாக மட்டும்தான் அந்த களத்துக்குள்ளே செயல்பட்டு இருக்காரு. அவர் திமுகவோட ஒரு ப்ராக்சியாக இந்த தேர்தலில் வந்து முழுசாக களமாடி இருக்காரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த தேர்தலுடைய முடிவுகளில் வாக்கு வங்கிகள் எப்படி விழுது அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து உறுதியாயிரும். இது உண்மையிலேயே அதான் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உறுதியாயிரும். ஏன்னா ஐயநாதன் அவர்கள் சொல்வார்ல, சீமான் ரொம்ப கால்குலேட்டிவான ஆள், அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கணக்கு போட்டு துல்லியமாக அவர் பண்ணக்கூடிய ஒரு நபர், அடிக்கக்கூடிய ஒரு நபர். அதை வந்து அவர் கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெய்டு ஆர்கனைசேஷன் மாதிரி அதை அவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது இந்த தேர்தலில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் பல 100 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்தேன்னா ஒன்று யார் அதை விட்டுட்டு வர சொன்னது அப்படின்னு கேட்குற சீமான் அவர்கள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா எனக்கு நிறைய பணம் கொடுக்க தயாராக இருந்தாங்க, நிறைய சீட் கொடுக்க தயாராக இருந்தாங்க, பதவிகள் கொடுக்க தயாராக இருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் மறுபடியும் மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொன்னால் இப்போது இவங்க கேட்பாங்க இல்லையா, இதெல்லாம் ஏன் விட்டுட்டு நீ வரணும், ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க இல்லையா. எப்போவுமே கடந்த காலங்கள் தான் நிகழ்காலத்தில் அந்த மனிதனுடைய தன்மைகளை எடை போடுவதற்கு நமக்கு காரணமாக இருக்கும். சீமானுடைய கடந்த காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான காலங்களாக தான் இருந்திருக்கு. அவர் முழுக்க பண்ணது எல்லாமே சதிகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிற ஒரு விஷயம். சீமான் யாருக்கு இது வரைக்கும் உண்மையாக இருந்திருக்காரு, யார் இது வரைக்கும் விசுவாசமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்போ இந்த விஜய் அவர்கள் மீதான பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு.
அவர் அந்த பிஜேபி பி டீம்ங்கிறதும் போயாச்சு. அவர் கொலைகாரன் அப்படிங்கிறதும் இப்போ மக்கள்கிட்ட வந்து பெரிய தாக்கத்தில் இல்லை. குடிகாரன் அப்படிங்கிறத வந்து மக்கள் அப்படி கடந்து போகிறாங்க. ஏன்னா இங்கே தமிழக அரசியலுக்குள்ளே யார் தான் யோக்கியனா இருக்கா அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருமே இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டும் இந்த மது அருந்துதல் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயமாக மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ வரைக்கும் இல்லை. அது எதிர்காலத்தில் உருவாகுமா என்னங்கிறது தெரியாது. 2-3 நாளைக்கு முன்னால் பாரிசாலனும் சொல்லியிருந்த ஒரு விஷயம், விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய சில நபர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் பிரச்சாரத்துக்கு வரதில்லைன்னா, ஏற்கனவே அவர் நற்பணி மன்றங்கள் மூலமாக நிறைய கிராமங்களில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அவரோட கட்டமைப்புகள் கிராமந்தோறும் பலமாக இருக்குது. நம்ம அதை விசிபிளாகவே பார்க்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கிராம மாதிரியான கட்டமைப்புகள் இல்லை. அதிமுகவோட கிராம கட்டமைப்புகள் பலகீனம் அடைஞ்சிருக்கு. திமுகவோட கட்டமைப்புகள் அப்படியே இருக்குது. அதற்கு நிகராக போட்டியாக இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்களோட கட்டமைப்பு தான். எல்லா ஊர்கள்லையும் குக்கிராமங்கள்லையும் விஜய் அவர்களோட கட்சிக்கு வந்து அந்த வேட்பாளர் போனார் அப்படின்னா, அந்த தொகுதியோட வேட்பாளர் போனார் அப்படின்னா, அந்த ஊரில் உள்ளவங்களே 10 பேர் 50 பேர் கூட வரக்கூடிய அளவு கூட்டம் அந்த கிராம வாரியாக இருக்குது. அப்போ கிராம கட்டமைப்பை விஜய் தெளிவாக பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த தேர்தல் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி கணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனும் தெரியுது. அப்போ இந்த தேர்தல் முடியும் போது தான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ விஜய் வெல்வாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தாண்டி. ஆனால் இரண்டாவது கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்கட்சியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தேர்தல் முடியும் போது பார்ப்போம் நம்ம என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது.